அனைவருக்கும் வணக்கம். ஈசா யோகா மையத்தில் போலீஸ் விசாரணை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியன்று உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் கோவை அடிஷனல் டெப்டி சூப்பரண்ட் தலைமையில் 150 போலீஸார் ஈசா மையத்துக்கு சென்று அங்கே விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையை எதிர்த்து ஈசா யோகா மையம் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. இதனை அடுத்து ஈசா யோகா மையத்தில் போலீஸ் விசாரணை நடத்த உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த வழக்கானது ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் காமராஜ் அவர்கள் தங்களது 2 மகள், அதாவது சகோதரியான கீதா காமராஜ் மற்றும் அதா காமராஜ் ஈசா யோகா மையத்திற்கு யோகா படிக்க சென்ற பொழுது அவர்களது மூளை சலவை செய்யப்பட்டு அங்கு அவர்கள் சன்னியாசியாக இருக்கிறார்கள். அவர்களை மீட்டுத் தருமாறு ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவானது நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த 2 பெண்களும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தங்கள் யாரும் வற்புறுத்தப்படவில்லை என்றும் தங்கள் யாரும் மூளைச்சலவை செய்யவில்லை என்றும் தாங்களாக விரும்பி ஈசா யோகா மையத்தில் இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் இந்த பதிலில் நீதிபதி அவர்கள் திருப்திப்படவில்லை. மேலும் இந்த வழக்கில் குறித்து பேசுகையில் ஈசா யோகா மைய நிறுவனர் ஜத்குருவின் மகள்கள் திருமணம் செய்யப்பட்டு நல்ல வாழ்க்கை அமைத்து தந்திருக்கின்றார்கள். ஆனால் பிறரின் மகளை ஏன் இவர்கள் இங்கே முட்டையடித்து சன்னியாசால வைத்திருக்க வேண்டும் என்று கேள்வியை எழுப்பினார்கள். இந்த நிலையில் டாக்டர் காமராஜ் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் புருஷோத்தமன் அவர்கள் ஈசா மையத்தின் மீது பல்வேறு கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதனை அடுத்து அனைத்து கிரிமினல் வழக்குகளையும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் ஈசா மையத்தில் விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டது. இதனை அடுத்து தான் 150 போலீஸார் ஈசா யோகா மையத்துக்கு விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த 2 சகோதரிகளான கீதா காமராஜ், ரதா காமராஜ் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் உச்சநீதிமன்றத்திடம் தாங்கள் சுய விருப்பத்தின் பேரிலேயே அங்கே சன்னியாசாக இருப்பதாகவும் யாரும் தங்களை வற்புறுத்தவில்லை என்றும் தெரிவித்தார்கள். இதனை அடுத்து நீதிபதிகள் போலீஸ் விசாரணைக்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அங்குள்ள அனைத்து விசாரணை அறிக்கைகளையும் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இதைத் தவிர ஈசாவின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மிகவும் மதிக்கத்தக்க மனிதர். அவரை லட்சக்கணக்கானவர்கள் பின்பற்றி வருகின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரு இராணுவத்தையோ அல்லது காவல்துறையோ உள்ளே அனுப்பி விசாரிப்பதற்கு முன்பாக உயர்நீதிமன்றம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அனைத்து விசாரணையையும் அது தொடர்பான அறிக்கையும் உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.